ஒரு மனிதன் ஒரு கருத்தை சொன்னான் என்பது கொலை செய்த குற்றமில்லை, அடிதடி செய்த குற்றமில்லை, இன்னொருடைய பொருளை களவாடிய குற்றமில்லை. ஒரு கருத்து அது என்னவோ அதற்குரியது தான் பேசப்பட வேண்டுமே தவிர அவனை கொண்டு போய் குண்டாசிலே அவன் தன்னுடைய வழக்கை எடுத்து சொல்ல முடியாதபடி குண்டாசிலை கொண்டு போய் வைப்பது என்ன நியாயம்? ஒரு மத்திய மந்திரியை உள்ளே வைப்பதற்கு அவருக்கு ஒரு ஆண்மை இருந்தது. ஜெயலலிதா தான் ஆண். ஷி வாஸ் த ஓன்லி மேன் இன் ஹர் கேபினெட். அப்படி நீயும் தகுதி உடைய ஆளாக இருந்து நெஞ்சு ஊக்கம் இருந்தால் இதையெல்லாம் செய்ய வேண்டியதுதான். இது சும்மா போகிற போது ஜட்ஜி என்ன அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நான் விட்டுறேன், இப்போவே போகிற வழியில் விட்டுறேன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு கைது செய்கிறேன்? தாவேகாவோட முதல் கட்டமான ஒரு முன்னுரிமை வந்து நடிகை த்ரிஷாவை பேசுறத அப்படித்தான் நினைக்கிறார்கள். இல்லாவிட்டால் இதற்கு போய் போலீஸை குமித்து வர கைது செய்வார்களா? ஒரு எதிர்கட்சி தலைவரை ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தவரை அப்படி கையாள முடியாது. கையாண்டு அசிங்கப்பட்டிருக்கிறாய். அவர் பேசியதனால் அசிங்கப்பட்டார். நீ ஒரு அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாமல் அசிங்கப்பட்டாய். என்ன செய்தாலும் மோடி என்ன செய்தாலும் பேச மாட்டார். எங்கேயோ இருக்கிற ராகுல் இங்கே வந்து திமுக காரன் இதை பற்றி பேச வேண்டாமா, அவன் ஓட்டு போட போகிறான் மோடியோடு சேர்ந்து, அவன் கள்ளக்கூட்டு சேர்ந்திருக்கிறான், அவன் ஒரு எட்டப்பன் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறான் என்று சொல்லி பேசி விட்டு போயிருக்கிறான். ஆமாம், எட்டப்பர்களை நாம் வளர்விடக்கூடாது என்று பேசுவதை விட்டுவிட்டு மோடி பக்கமே திரும்பி பார்ப்பதில்லை. உன்னிடம் எப்படி தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பத்திரமாக இருக்கும் என்று கேட்கிறேன். வணக்கம் சார். சார், தமிழ்நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கு. ஒரு சைடு தாவேகா, ஒரு சைடு திமுக அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதயநிதி அவர்கள் பேசினதை எப்படி பாக்குறீங்க? அவரோட கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க நீங்க? இதில் தமிழ்நாடு கொந்தளிப்பதற்கு என்ன இருக்கிறது? ஒரு மனிதர் அசிங்கமாக பேசுகிறார். அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், முன்னாள் துணை முதலமைச்சராக இருக்கிறார். அவர் இப்படி பேசியிருக்க வேண்டிய தேவையில்லை. அவர் பேசியதற்கு தண்டனை கைது செய்வதல்ல. இது கைது செய்தால் நீ அவரிடம் நீதிமன்றத்தில் எப்படி இதை மெய்ப்பிப்பீர்கள்? அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு பொருள் தான் தெரியும், நான் ஒரு பொருளில் தான் சொன்னேன், அவர்களுக்கு இன்னொரு பொருள் இருக்கும் போல் இருக்கிறது, எனக்கு தெரியாது என்று சொல்வார். உன்னை அசிங்கப்படுத்தி விடுவார். ஆகவே இதெல்லாம் நீதிமன்றத்திற்கு போய் தண்டித்து சிறையில் வைக்கப்பட வேண்டிய குற்றங்கள் இல்லை. இது நியாயமாக யாரால் தண்டிக்கப்படுகிறது என்றால் மக்களால் தண்டிக்கப்படும். என்ன ஒரு மனிதர், ஒரு தகுதியான ஆள் இவ்வளவு கேவலமாக பேசுகிறாரே என்று இவரை பற்றி மக்கள் மட்டமாக நினைக்கிறார்கள். அதுதான் இவருக்கு தண்டனை. புரிகிறதா? அதை விட்டு இதற்கு போலீஸை பயன்படுத்தி கொண்டு போய் குவித்து, இதற்கு ஒரு பெரிய படையவே குவித்து பிறகு அவர் வருவதற்காக காத்திருந்து அவருடைய கட்சிக்காரர்களெல்லாம் ஒன்று கூடி பெரிய ஒரு பரபரப்பும் முனைப்பும் ஏற்பட்டு பிறகு அவரை வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது நீதிமன்றம் அவரை விடும்படி சொல்ல, நாங்கள் விடுவதாகத்தான் இருந்தோம் என்று நீயும் என்றும் முழுங்க. இது எதற்கு தேவை என்று கேட்கிறேன். அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும். நான் சொல்லுகிறேன், மொத்த திமுகவையும் பழிவாங்கு. அவர்கள் மொத்த மந்திரி சபையையும் கொண்டு போய் புழல் சிறையிலே வை. அவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள், அவ்வளவு குற்றங்கள் இழைத்திருக்கிறார்கள். குற்றங்களின் அடிப்படையில், ஊழலின் அடிப்படையில் அவர்களை வைக்க முடியும். வைத்தால் நாம் மெய்ப்பிக்க முடியும். அது நாட்டுக்கு நல்ல தொண்டும் கூட. தவறான மனிதர்களை, களை செடிகளை அகற்றுவது பயிரை காப்பதற்காக. இத்தகைய குற்றமான மனிதர்களை சமூகத்திலிருந்து விலக்கி சிறையில் வைக்க வேண்டும் என்பது ஒரு பொது தொண்டு. அதை செய்வதற்கு இந்த முதலமைச்சருக்கு தெரியவில்லை. 3 மாதம் ஆகிறது. எல்லா கோப்புகளும் அவரிடம்தான் இருக்கின்றன. என்னென்ன தவறுகள் ஏற்கனவே நடந்தன என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். அதனுடைய அடிப்படையில் கொண்டு போய் ஒருவரையும் உள்ளே வைக்காமல், ஸ்டாலின் வரையிலும் வைக்கலாம் உள்ளே. அதை விட்டு சும்மா அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினார் என்பதற்காக சிறையில் வைக்கிறேன் என்று சொல்வதும், நீதிமன்றம் குறுக்கிடுவதும், பிறகு அசிங்கப்பட்டு, இப்பொழுது நீதான் அசிங்கப்பட்டவன். அவரை பற்றிய ஒரு கருத்து மக்களிடம் ஏற்படும் என்பது அவருக்கு ஏற்படுகின்ற தண்டனை, அது வேறு. நீ அசிங்கப்பட்டு போனாய். ஒரு அதிகாரத்தை உனக்கு கொண்டு செலுத்த தெரியவில்லை. சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஆத்திரப்படுவதும் பிறகு பின்வாங்குவதும். திருச்சி சிவா மகனை நீ கொண்டு போய் குண்டாசில் வைத்தாய். அவரும் இந்த விஷயத்தை தான் பேசினார்.
உன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி தான் பேசினார். அதுக்கு ஆத்திரப்பட்டு நீ அவரை கொண்டு போய் உள்ளே வைத்தாய். அவர் உள்ளே இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு மனிதன் ஒரு கருத்தை சொன்னான் என்பது கொலை செய்த குற்றம் இல்லை, அடிதடி செய்த குற்றம் இல்லை, இன்னொருடைய பொருளை களவாடிய குற்றம் இல்லை. ஒரு கருத்து அது என்னவோ அதற்குரியது தான் பேசப்பட வேண்டுமே தவிர, அவனை கொண்டு போய் குண்டாசிலே அவன் தன்னுடைய வழக்கை எடுத்து சொல்ல முடியாதபடி குண்டாசிலை கொண்டு போய் வைப்பது என்ன நியாயம்? இந்த நாட்டிலே குண்டாசு இருக்கிறது என்று சொன்னாலே இது நாகரிகம் இல்லாத நாடு என்று நான் சொல்லுகிறேன். எந்த நாட்டிலே கேள்வி கேட்பாடு இல்லாமல் ஒருவனை சிறையில் வைக்க முடியுமோ அந்த நாடு நாடே இல்லை. இது ஒரு காட்டு மிராண்டி நாடு. இது இந்தியா குண்டாசை வைத்திருக்கிறவர்களும் ஒரு காட்டு மிராண்டி நாடு, பார்பேரி கண்ட்ரி என்று நான் சொல்லுகிறேன். இதை நீதிமன்றங்கள் அனுமதிக்கின்றனவே, இது நீதிக்கே அசிங்கம் என்று நான் சொல்லுகிறேன். சரி, அவனை கொண்டு போய் வைத்தாய். அவனை கொண்டு போய் உன்னால் வைக்க முடிந்தது. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை, ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தவரை அப்படி கையாள முடியாது. கையாண்டு அசிங்கப்பட்டிருக்கிறாய். அவர் பேசியதனால் அசிங்கப்பட்டார். நீ ஒரு அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாமல் அசிங்கப்பட்டாய். நான் சொல்கிறேன், ஜெயலலிதாவை போல் இருந்தால் மன ஊக்கமுடையவராக, தெளிவுடையவராக, கிளாரிட்டி ஆஃப் தாட், கிளாரிட்டி ஆஃப் ஆக்ஷன் ரெண்டும் இருந்துச்சு ஜெயலலிதாவிடம். அதனால் ஒரு மத்திய மந்திரியை உள்ளே வச்சார் ஜெயலலிதா. யாராலையும் முடியுமா? கருணாநிதியை கைது செய்தார். கருணாநிதி ஓலமிட்டார். அவரை கொண்டு போய் வைத்திருந்தார்கள். அப்பொழுது வாஜ்பாய் மந்திரி சபையில் திமுக இருந்தது. டிஆர் பாலுவும் இன்னொருவரும் மந்திரியாக இருந்தார்கள். தங்களுடைய தலைவரை பிடித்து கொண்டு போய் வைத்து விட்டார்கள் என்பதற்காக இவர்கள் 2 பேரும் அவரை பார்ப்பதற்காக வந்தார்கள். உங்களையெல்லாம் உள்ளே விட முடியாது, நீங்கள் மனு போட்டு சிறையில் போய் பார்த்து கொள்ளுங்கள், இப்பொழுது உங்களை பார்க்க அனுமதிக்க மாட்டோம் என்று காவல்துறை சொல்லிவிட்டது. உடனே விடுவாரா? சாதாரண பாலுவா இருந்தாலே அவர் விட மாட்டார். அவர் ஒரு வம்பு செய்யக்கூடிய ஆள். மந்திரியா வேறு இருக்கிறார். அப்போ அவருக்கு 2 ரெட்டிப்பு சக்தி இருக்கும். அதனால் என்ன செஞ்சார்? காரை எடுத்து கொண்டு வந்து கேட்டில் ஓங்கி மோதி உடைச்சி கேட்டை உள்ளே போனார். புரியுதா? காரை எடுத்து அவரை உள்ளே வச்சுருக்காங்க. அந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட்டை உடைச்சி உள்ளே போனார். இவர் ஒரு கைதியை தவறான முறையில் அணுகினார் என்பது மட்டுமல்ல, காவலுக்கு வைத்திருந்த இடத்தை உடைத்து நொறுக்கினார் என்று சொல்லி அவரை கைது செய்தார் ஜெயலலிதா. கருணாநிதியை கைது செய்தது ஒரு குற்றத்தின் அடிப்படையில். ஒரு மத்திய மந்திரியை அதிகாரத்தில் இருக்கின்ற போது அவர்கள் 2 பேரையும் கைது செய்தார் ஜெயலலிதா என்றவுடன் வாஜ்பாய் அலறிவிட்டார். அவர் தான் தலைமை அமைச்சர். அவருக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் அரண்டு விட்டார். இப்படி இவர்கள் செய்தது குற்றம்தான் என்றாலும், கேட்டை உடைத்தது குற்றம்தான் என்றாலும், அரசு உடன்படாத நிலையில் ஒரு கைதியை பார்ப்பது ஏற்புடையதில்லை என்றாலும், ஒரு மத்திய மந்திரியை ஒரு மாநில அரசாங்கம் பிடித்து வைத்திருக்கிறது என்ற செய்தி பரவுமானால், இந்தியா முழுவதும் உள்ள மாநில அரசுகள் மத்திய மந்திரிகளை வேட்டையாட ஆரம்பித்துள்ளோம். அப்படி ஒரு நிலை ஏற்படுமானால் மத்திய மந்திரிகள் பயப்படுவார்கள். அது ஒரு கேவலமான பதவியாக போய்விடும் என்று சொல்லி வாஜ்பாய் ஜெயலலிதாவிடம் பேசி அவரை நயப்படுத்தி, அவர் இப்படியெல்லாம் செய்யலாமா என்று கேட்டு செய்திருக்கக்கூடாது தான், இருந்தாலும் ஒரு மத்திய மந்திரியை கைது செய்ததாக ஒரு நிலை என்னுடைய காலத்தில் வர வேண்டாம். நான் மத்திய மந்திரிக்காக ஜாமீன் எடுத்து வழக்காடி நன்றாக இருக்காது என்று சொன்ன பிறகு ஒரு தலைமை அமைச்சரே நம்மிடம் கேட்கிறாரே என்று சொல்லி ஜெயலலிதா அவரை விடுவித்தார். நான் சொல்லுகிறேன், ஒரு மத்திய மந்திரியை உள்ளே வைப்பதற்கு அவருக்கு ஒரு ஆண்மை இருந்தது. ஜெயலலிதா தான் நான், she was the only man in her cabinet. அப்படி நீயும் தகுதி உடைய ஆளாக இருந்து நெஞ்சு ஊக்கம் இருந்தால் இதையெல்லாம் செய்ய வேண்டியதுதான். இது சும்மா போகிற போது ஜட்ஜி என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை நான் விட்டுறேன், இப்போவே போகிற வழியில் விட்டுறேன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு கைது செய்கிறேன்? உனக்கு யோசனை சொல்கிறவனும் முட்டாளாக இருக்கிறான், நீயும் புரியாத ஆளாக இருக்கிறாய். இப்படி இருந்தால் எப்படி நடத்துவது? இது தமிழ்நாடு முழுவதும் தேவையில்லாத பரபரப்பு தேவையாது. ஆக உனக்கு ஆளத் தெரியவில்லை, அதிகாரத்தை கையாள தெரியவில்லை. எதற்கு பேச வேண்டும்? பாராளுமன்ற இடங்களை குறைக்கப் போகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு 49 இடம்தான் வரும், உத்தரப்பிரதேசத்துக்கு 130 இடம் வரும்.
உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் 5 மாநிலங்கள் சேர்ந்தால் பாதி இடம் பாராளுமன்றத்தில் 50%. 24 மாநிலங்கள் 50%. பிறகு நாம் யாராக இருப்போம்? இலங்கையில் சிங்களவர்களுக்கு கீழ் தமிழர்கள் இருந்தது போல இந்திக்காரர்களுக்கு கீழே நாம் இருப்போம். நமக்கு பாராளுமன்ற இடங்களின் எண்ணிக்கை மீகர், ரொம்பவும் குறைவானது. ஆகவே நாம் 2ஆம் தர குடிமக்களாக ஆகிவிடுவோம். இதை எதிர்த்து பேச வேண்டிய முதலமைச்சர் விஜய் இதை பற்றி பேச மாட்டார். என்ன செய்தாலும் மோடி என்ன செய்தாலும் பேச மாட்டார். எங்கேயோ இருக்கிற ராகுல் இங்கே வந்து திமுக காரன் இதை பற்றி பேச வேண்டாமா, அவன் ஓட்டு போட போகிறான் மோடியோடு சேர்ந்து, அவன் கள்ளக்கூட்டு சேர்ந்திருக்கிறான், அவன் ஒரு எட்டப்பன், தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறான் என்று சொல்லி பேசிவிட்டு போயிருக்கிறார். தமிழ்நாட்டுக்காக, திராவிடத்திற்காக, தமிழ் மக்களுக்காக, அவருடைய உரிமைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி அவருடைய உரிமையை அடமானம் வைக்கின்ற வகையில் மோடிக்கு ஓட்டு போடுமானால், இந்த கேவலமான சட்டம் நிறைவேறுமானால், தமிழ்நாடு இன்னொரு புதுச்சேரியாக ஆவதற்கு திமுக வாக்களிக்குமானால் அவர் எட்டப்பர் தானே. இப்படி ஒரு விவாதத்தை ராகுல் காந்தி வைத்திருக்கிறார். இதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு, ஆமாம் எட்டப்பர்களை நாம் வளர்விடக்கூடாது என்று பேசுவதை விட்டுவிட்டு, நம்முடைய இடங்களை மோடி பறிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பேசுவதை விட்டுவிட்டு மோடி பக்கமே திரும்பி பார்ப்பதில்லை. உன்னிடம் எப்படி தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பத்திரமாக இருக்கும் என்று கேட்கிறேன். ஓகே சார். தாவேக்கா ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து இப்போ ஒரு 3 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த 3 மாசத்துல பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் வந்து நிறைய இருந்தது. இந்த கரண்ட் போற இஷ்யூவா இருக்கட்டும், ஊழலா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. அதுக்கெல்லாம் எதுக்குமே வாய் திறக்காத தாவேக்கா தலைவரா இருக்கட்டும், இல்ல தாவேக்கா தொண்டர்களா இருக்கட்டும், இப்போ ஒரு நடிகையை பத்தி பேசினாங்க அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு பரபரப்பா அவருக்கு இறங்கி அந்த இருக்கிறது. செய்தி தான் உறுத்துது. அதற்காகத்தான் திருச்சி சிவாமகனை கொண்டு போய் உள்ள வைக்கிறாரு குண்டாஸில். அதுக்காகத்தான் இவரை கைது செய்கிறாரு. இது நான் சொல்கிறேன், பொருட்படுத்தாத. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை பொருட்படுத்தாமல் விடுறதை விட்டுவிட்டு இதை பெருசாக்கிக்கின்னு இதை பேசுகிறவன் தான் எனக்கு முதல் எதிரி. அப்ப தாவேக்காவோட முதல் கட்டமான ஒரு முன்னுரிமை வந்து நடிகை த்ரிஷாவை பேசுறத அப்படித்தான் நினைக்கிறார்கள். இல்லாவிட்டால் இதை போய் போலீஸை குமித்து வர கைது செய்வார்களா? அப்புறம் கோர்ட்டு உள்ளே நுழைந்தவுடனே அசிங்கப்பட்டு பிறகு அவிழ்த்து விடுவார்களா? இப்போ அசிங்கப்பட்டது யாரு? உதயநிதி இல்லை, இவர் தான். நம்ம முதலமைச்சர் தான் அசிங்கப்பட்டார். கேவலமாக போச்சு. இப்ப சட்டப்பேரவை நாளைக்கு கூட இருக்க நிலையில இப்போ உதயநிதியை கைது பண்ணியிருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னும் போது ஆல்ரெடி பயம் இருக்கு இவர் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் எதிர்கட்சி பேசப்பட்டிருக்கு. தலைவருக்குரிய தகுதி உடையவர் இல்லை. இவரும் எழுதி கொடுக்குறத பார்த்து படிக்கிறவர். நம்ம முதலமைச்சரும் எழுதி கொடுக்குறத பார்த்து படிக்கிறவர். அவர் தரத்துக்கு தான் இவர் தரமும் இருக்குது. ஆகவே நம்முடைய நாட்டில் அரசியல்வாதிகளின் தரம் தரைமட்டத்திற்கு போய்விட்டதை அடையாளப்படுத்துகிற அடையாளங்கள் தான் நம்முடைய முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும். ஓகே சார். இப்போ பல நாட்களா இப்போ தாவேக்கா பத்தி ஒரு கருத்து எடுத்து வச்சா கைது பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். பெண்களை தரக்குறைவா பேசுறது, இந்த தாவேக்கா தொண்டர்கள்லாம் இந்த ஃபேக் ஐடிலாம் ஓபன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. த்ரிஷாவை பத்தி பேசுனதுக்கு இவ்வளவு பெரிய ஆக்ஷன் எடுத்தவங்க பொதுமக்களா, இப்போ பொதுவா நான் ஒரு பொண்ணு இருக்கேன், என்னை பத்தி பேசுறாங்கன்னா அதை பத்தி பெருசா வந்துட்டு எதுவும் கண்டுக்க மாட்டாங்களே, அது ஃபேக் ஐடி, நாங்களே இல்ல அப்படின்ற ஒரு லேம் ரீசனை கொடுத்துடுறாங்க. இப்போ மக்களுக்காக தாவேக்கா இருக்கா இல்ல த்ரிஷாக்காக இருக்கா அப்படின்றத ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நீங்க எப்படி என்கிட்ட பாக்குறீங்க? வைக்க வேண்டாம். இல்ல உனக்கே விடை தெரியுது, உனக்கே விடை தெரியுது. நீ எப்போ இந்த கேள்வியை எழுப்பிட்டியோ என்ன, மக்களுக்காக அரசு இருக்கிறது என்பதுதான் நியாயமான எதிர்பார்ப்பு. அப்போ வேறொன்றுக்காக அரசு இருப்பது போல் உனக்கு எப்பொழுது தோன்றி விட்டதோ அப்பொழுது இந்த அரசு அதற்காகத்தான் இருக்கிறது என்று நீயே நினைக்கிற அளவுக்கு இந்த அரசு கேவலமாக போய்விட்டது. ஓகே சார். இப்போ வந்து உதயநிதி அவர்களை வந்துட்டு தஞ்சாவூர் கூட்டிட்டு போயிருந்தாங்க. தஞ்சாவூருக்கு வந்துட்டு வேற வழியா போகாம திருச்சி வழியா சுத்திட்டு கூட்டு போறாங்க. அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்ப டக்குன்னு கூட்டு போய் விட வேண்டியதானே அப்படின்ற ஒரு கேள்வி இதெல்லாம் ஒரு அற்ப வேலைகள் தான் செய்வார்கள். இவரை கைது செய்தது ஒரு அற்பத்தனம், இதை இங்கேருந்து கூட்டி கொண்டு போனது ஒரு அற்பத்தனம். அரசு பணத்தை வீணாக்குகிறார்கள். நான் சொல்கிறேன், உன்னால் வைத்து கொள்ள முடியவில்லை. நீதிமன்றம் சொன்னாலும் என்ன, அதாவது கேஎன் நேருவை கைது செய்வதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் மைய அரசினுடைய துறை, அமலாக்கத்துறை கொடுத்து விட்டது. அதை பற்றி என்ன, அந்த போலீஸில் பதிவு செய்ய வேண்டுமென்றால் ஸ்டாலின் முதலமைச்சருடைய அனுமதி வேண்டும்.
அவர் நம்முடைய மந்திரியின் மீது நீ குற்றம் பதிவு செய்வதற்கு நான் அனுமதிப்பேனா என்று சொல்லி அமுக்கி விட்டார். தான் நினைப்பதை செய்வதற்கு. அது அட்டூழியமான ஒரு காரியம், அயோக்கியத்தனமான ஒரு காரியம். யார் குற்றம் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களை தவிர அவர்களை பாதுகாத்த செயல் கேவலமான செயல். ஸ்டாலின் செய்த கேவலமான செயல். ஆனால் ஒரு மனிதன் ஒன்றை நினைத்தால் செய்வதற்கு இந்த அதிகாரங்களை பயன்படுத்த தெரிகிறது. உனக்கு அதிகாரத்தையும் பயன்படுத்த தெரியவில்லை. போகிற வழியில விட்டு விடுவதற்கு எதுக்கு பிடிக்கிறாய்? புறாவை பிடிச்சி வளர்க்கணும், கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்கணும். உனக்கா முடியாது. இது எதுக்கு அவுத்து விடுவதற்கு எதுக்கு பாடுபட்டு பிடிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் நான். ஓகே சார். இப்போ வந்து தப்பு யாரு தப்பா பேசினாலும் தப்பு தான். அது எந்த கட்சிக்காரங்க யார் பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து உதயநிதி ஆனா பேசுனது இவருக்கு தண்டனை மக்கள் மட்டமாக நினைப்பார்கள். அதுதான் இவருக்கு தண்டனை. ம். இவரை சட்ட ரீதியாக தண்டிக்க முடியாது. இவர் முட்டாள்தனமாக அவரை கைது செய்ய போகிறார்கள். சட்ட ரீதியாக தண்டித்தால் அவர் என்ன சொல்வார்? எனக்கு இந்த சொல்லுக்கு இந்த பொருள் தான் தெரியும். இன்னொரு பொருள் இருப்பது எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லித்தான் தெரிய வருகிறது என்று உங்கள் மீது திருப்பி விடுவார். அதனால மக்களுக்கு தெரியும் இவர் கேவலமாக பேசுகிறார், அசிங்கமாக பேசுகிறார் என்று. மக்கள் இவரை பற்றி அசிங்கமாக மட்டமாக நினைக்கிறார்கள். அதுதான் இவருக்கு தண்டனை. ஓகே. தொடர்ந்து திமுக மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கு. கலைஞர் பேசினதா இருக்கட்டும், ஸ்டாலின் பேசினதா இருக்கட்டும், இப்போ உதயநிதியும் அதே கண்டினியூ பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அரசியல் நாகரிகம் அப்படின்றத வந்துட்டு திமுகக்கு சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சொல்லிட்டு இல்லை, இருக்காங்க. தரம் இறங்கி விட்டது. கலைஞர் முண்டி போராடி பொது வாழ்க்கையில் வளர்ந்தவர், படித்தவர். அதனாலே அவருக்கு அந்த அரசியல்வாதிக்குரிய அவர் ஊழலான மனிதராக இருந்தார் என்பதுதான் அவருடைய குற்றமே தவிர, தன்னுடைய குடும்பத்தை மேலாக்குவதற்கு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டார் என்பதுதான் அவருடைய குற்றமே தவிர, அவர் படித்தவராக இருந்தார், தெளிவானவராக இருந்தார், பெரிய தலைவர்களோடு மோதி அரசியல் நடத்தத்தக்க தகுதி அவருக்கு இருந்தது. அவர் வேறு. அப்புறம் அவர் மகனை கொண்டு வர நினைக்கிறாரே, அதாவது வீரியமுள்ள ஒரு பதவிக்கு வீரியமற்ற மகனை கொண்டு வர நினைப்பது தன் மகன் என்பதற்காக. அது வாரிசு முறை ஆட்சியை ஏற்படுத்துகிறார். திமுகவுக்கு பாடுபட்டவன், கொண்டவன், சிறைக்கு போனவன் இவனையெல்லாம் விட்டு தன் மகன் தான் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்த போது அவர் வீழ்ந்து விட்டார். அவரை விட மட்டமான இன்னொரு மகனை கொண்டு வர நினைக்கிற போது இன்னும் வீழ்ந்து விட்டார்கள். இன்னும் இவருக்கு கீழே இன்னும் மட்டமான மகன் இருக்கிறான் இன்பநிதி, அவனை கொண்டு வருகின்ற போது தரைமட்டம் ஆகிவிடும் அரசியல். அதாவது தகுதிகள் போற்றப்படாமல் ஜனநாயகத்தில் தங்களுடைய அதிகாரத்தை வைத்து கொண்டு மற்றவர்களை மிரட்டி தங்களுடைய குடும்ப வட்டத்தை விரித்து கொள்வது என்பது கேவலமானது. ஓகே சார். இப்போ தாவேகாவோட நிர்வாகிகளா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், அவங்களாம் பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு தொடர்ந்து பார்க்க முடிஞ்சது. அவங்க மேல எல்லாம் கட்சி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல எடுக்க அப்படின்றது மாட்டாரு. ஒரு தன் சொந்த கட்சி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மனுநீதி சோழனா என்ன நம்முடைய விஜய்? அப்படிதானே சார் போர்ட்ரே பண்ணாங்க. நாங்க தலைவர் வந்துட்டா தமிழ்நாடே சூப்பரா ஆயிரும் அப்படின்னு. இல்ல, மனுநீதி சோழனா என்று கேட்கிறேன். மகன் ஒரு கன்றை கொன்று விட்டான் என்பதற்காக தன்னுடைய மகனை தேர்காலில் வைத்து கொன்ற மனுநீதி சோழனுடைய நிலை எங்கே? இவர் தன்னுடைய கட்சிக்காரன் தவறு செய்தால் பாதுகாப்பார், மாற்று கட்சிக்காரன் தவறு செய்தால் தண்டிக்க போவார். இதான ரொம்ப மட்டமான ஆட்சி முறை இது. ஓகே. இப்ப உதயநிதி அவர்கள் மேல 9 பிரிவுகள்ல வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 9 பிரிவுகள்ல பார்த்தோம்னா 2 அப்புறம் இதுக்கு எதுக்கு அவுத்து விட்டாங்க? தெரியலையே சார். எதுக்கு கேஸ் இவங்க போட்டிருப்பாங்க? எல்லாம் நம்ப முடியாது. இவங்க ஒரு விளங்காத கூட்டம். இது அதிகாரத்தை பயன்படுத்த தெரியாத கூட்டம். உங்களுக்கு இப்போ பாம்பாட்டிக்கு தான் பாம்பை ஆட்டி வைக்க தெரியும் என்ன? அது மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்த இந்த கூட்டத்துக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு 9 செக்ஷனில் வழக்கு போட்டால் எதுக்கு திறந்து விட்டுவதுற அந்த ஆளை? அப்படி என்ன கொலை குற்றம் செய்து விட்டார் இவர் 9 செக்ஷனில் வழக்கு போடுறதுக்கு? இதெல்லாம் சும்மா மட்டமான ஆட்சியாக இது இருக்கிறது. அதற்குள் 2 மாதத்திற்குள் இந்த ஆட்சி இட் இஸ் எக்ஸ்போஸ்ட். ஓகே. அப்போ இடைத்தேர்தல் வரும். அதுக்கான பிரச்சாரத்த வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கரூர்ல போயிட்டு அந்த இறந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கான ஒரு வழியா இதையும் இருக்குமா? டிஎம்கேவை டிஃபேம் பண்ணி நம்மளோட இதை கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வழியா இது இருக்குமா? நினைப்பார்கள், இவர்கள் நினைப்பதெல்லாம் நடக்கிறதா? நீ அவரை கைது செய்து, அதிகாரம் இருக்கிறது, இவரை கைது செய்து ஒடுக்கி விடுவோம் என்று நினைத்தால் ஒடுக்க முடிந்ததா? இல்லையே, நாங்கள் மட்டும் உள்ளே வைக்க நினைக்கவில்லையே, அவிழ்த்து விடத்தான் நினைத்தோம். இதை கேட்க அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்து கூட்டத்தை கூட்டி எதுக்கு அவரை ஏற்றி இறக்கி? இதெல்லாம் சும்மா இவர்கள் பேசுவதற்கும்
நடத்துவதற்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, ஒரு ஆற்றலும் இல்லை. அரசு அதிகாரத்தை கையாள தெரியவில்லை. அற்பமானவற்றுக்கு கையாளுகிறார்கள். நான் சொன்னது போல, நீ பாராளுமன்ற இடங்களின் குறைப்புக்காக பேச வேண்டிய பேச்சை, மேகதாதுவுக்கு எதிராக பேச வேண்டிய பேச்சை, அதெல்லாம் பேசுவதற்கு உனக்கு ஆற்றல் இல்லை. வாயவே திறப்பதில்லை. சும்மா உதயநிதி இரட்டையர்த்தத்தில் பேசிவிட்டார். இதுதான் இப்போ பெரிய குற்றம். இந்த நாடு இமயமலை சரிந்து இந்தியாவின் மீது விழுந்து இந்தியா நாசமாக போகிறது. இதெல்லாம் ஒரு பேச்சென்று இவர்கள் பேசுகிறார். சார் தொடர்ந்து பல விஷயம் நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டுல பிரச்சனை நடக்கும்போது வேற ஒரு விஷயத்த பண்ணி தாவேக்கா வந்து மக்களை வந்து திசை திருப்புறாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்பயும் அதெல்லாம் காவிரி பிரச்சனை திசையெல்லாம் திருப்ப முடியாது. ஸ்டாலின் திருப்பாத திசையா? இவர் என்ன புதிதாக திருப்பி விட்டார்? இவர் ரொம்ப விளங்காமல் வேறு செய்கிறார். இதை போய் கைது செய்து எக்ஸ்போஸ் ஆகி அவுத்து விட்டு வர்றாரு. இது மாதிரி விளங்காத வேறு நிறைய செய்கிறார். இவருக்கு ஆளவும் தெரியவில்லை, அதிகாரத்தை கையாளவும் தெரியவில்லை. ஓகே சார், நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.